10th Standard Mathematics, Chapter 1, Relations and Functions, Exercise 1.1, first problem, third subdivision. If set A equal to m, n, set B equal to null set, then find A cross B, A cross A, B cross A. So, நமக்கு A என்ற ஒரு செட் கொடுத்திருக்காங்க, B என்ற ஒரு செட் கொடுத்திருக்காங்க. ரெண்டுக்கு நாம இந்த மூணு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் A cross B கண்டுபிடிக்கலாம். இங்க பாருங்க, A cross B னா ஃபர்ஸ்ட் செட் A தானே. அப்போ A வை முதல்ல செட் A வை எழுதிடணும். செட் A என்ன கொடுத்திருக்காங்க? m, n கொடுத்திருக்காங்க. சரி, ரெண்டாவது B செட் வந்து என்னது? நல் செட்னு சொல்லிட்டாங்க. இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன? ஃபர்ஸ்ட் A cross B னும் போது A என்ற செட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்ல எடுத்து அது ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் B என்ற செட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்டோட பேர் பண்ணி நம்ம ஆர்டர்டு பேரா எழுதணும். ஏன்னா A cross B என்ன டெஃபினிஷன் படி நமக்கு தெரியும் இல்லையா? A cross B அப்படின்னா என்ன சொல்ல போறோம்? A cross B is a set of all ordered pairs of the type என்ன? A, B such that A belongs to A, B belongs to B அப்படின்னு இருக்கிறது தான் டெஃபினிஷனே. சரியா? ஆனா இப்போ என்னது? A, B ஆர்டர்டு பேர். இந்த ஆர்டர்டு பேர் எப்படி உருவாக்குறோம்னா, ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த கோஆர்டினேட்டுகள் ஏன்றது ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் இந்த ஆர்டர் பேர்ல அது எங்கேருந்து எடுக்கணும்? செட் ஏலேருந்து. அதாவது ஃபர்ஸ்ட்ல இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல முதல்ல போட்டுக்கணும் இல்லையா? அந்த செட்ல இருந்து எடுக்கணும். பி எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா ரெண்டாவதா இருக்கக்கூடியது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல பி, A cross B ரெண்டாவது செட் என்ன? பி. அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் கோஆர்டினேட் பின்றது எங்கேருந்து எடுக்கணும்? செகண்ட் செட்ல இருந்து எடுக்கணும். இப்படி நம்ம ஃபர்ஸ்ட் செட்ல இருந்தும் செகண்ட் செட்ல இருந்தும் எடுத்து பேர் பண்ணி அதை ஆர்டர் பேரா போடுறோம் பாருங்க. அதுதான் வந்து என்னது? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் A cross Bன்னு சொல்றோம். சரியா? இப்போ B வந்து நல் செட்னு சொன்னா, நல் செட்னு சொல்லும் போது என்ன இருக்காதுங்க? இப்போ இந்த நல் செட்டுக்கு பதிலாக இப்படி கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லையா? அதாவது m, n கிராஸ் நல் செட் நம்ம இப்படியும் குறிக்கலாம். இப்போ இது வந்து நல் செட்னு சொல்லும்போது உள்ள எந்த எலிமெண்ட்டுமே இல்லை. எதை எலிமெண்ட் தான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும்? அது கூட பேர் பண்ண முடியும். இப்போ இங்கே எலிமெண்டே இல்லைன்னா எது கூட நம்ம போய் பேர் பண்ண முடியும்? அதனால நல் செட்ல எலிமெண்டே இல்லாதனால நம்ம என்ன செய்ய முடியாது? இந்த மாதிரி பேர் பண்ணி ஆர்டர்டு பேரா எழுத முடியாது. அதனால இந்த A cross B ஓட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? நல் செட். அதாவது அது இப்படியும் எழுதலாம் நம்ம நல் செட்டை. சரியா? இந்த மாதிரி பையன் போடலாம், அல்லது இந்த மாதிரி பிராக்கெட் கர்லி பிராக்கெட்ல போட்டு உள்ள எதுவுமே இல்லாம எழுதலாம். சரியா? இதுக்கு நம்ம டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே. நம்ம புக்ல டெஃபினேஷன்ல A cross பை ஈக்குவல் டு பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நான் எம்டி செட்டையும் எம்டி செட்டுக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா அது என்னவா இருக்கும்? எம்டி செட்டா இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அல்லது இந்த டெஃபினேஷன் படி A cross Bன்றது என்ன? ஒரு செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். அந்த ஆர்டர்ட் பேர்ல ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் வந்து எங்கேருந்து எடுக்கணும்? ஏலேருந்து எடுக்கணும். செகண்ட் கோஆர்டினேட் எங்கேருந்து எடுக்கணும்? பிலேருந்து எடுக்கணும். ஆனா இந்த கணக்குல பின்றது நல் செட்டா இருக்கிறதுனால நாம் என்ன செய்ய முடியாது? ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து m எடுத்தோம்னா இந்த m வந்து பேர் பண்றதுக்கு செகண்ட் செட்ல என்ன கிடையாது? எலிமெண்டே கிடையாது. அதனால என்ன செய்ய முடியாது? நம்ம பேர் பண்ணி ஆர்டர்டு பேரா எழுத முடியாது. அதனால நல் செட்னும் எடுத்துக்கலாம். சரியா? ரைட். அடுத்தது A cross A கேட்டுக்கிறாங்க. A cross A னா செட் A m, n கிராஸ் மறுபடியும் என்ன எழுதணும்? m, n எழுதணும். ஸோ இது பாசிபிள் தான் நமக்கு. சரியா? அப்போ முதல்ல ஃபர்ஸ்ட்ல இந்த இருக்கக்கூடிய m செட் எடுத்துக்கலாம். m, nலேருந்து m எடுத்துக்கலாம். mன்ற இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கிட்டு அதை வந்து செகண்ட் செட்ல இருக்கக்கூடிய m கூடவும் n கூடவும் பேர் பண்ணி என்ன எழுதணும்? ஆர்டர் பேரா எழுதணும். ஏன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொன்னாவே செட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எலிமெண்ட் எல்லாம் என்னவா இருக்கணும்? ஆர்டர்டு பேர் டைப்ல தான் இருக்கணும். சரியா? அதனால இங்க வந்து mன்றது முதல்ல எடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்துக்கூடிய m. சரியா? இதை எது கூட பேர் பண்றோம்? செகண்ட் செட்ல இருக்கக்கூடிய m கூட பேர் பண்ணி ஆர்டர் பேர் எழுதியாச்சு m, mன்னு. அதே மாதிரி மறுபடியும் m எடுத்துக்கிறோம். m எடுத்துட்டு எல்லா உறுப்பும் எல்லா எலிமெண்ட்டும் முடியணும் அடுத்த செட்ல. இது ஒரு எலிமெண்ட் எடுத்தீங்கன்னா அடுத்த செட்ல கூடிய எல்லா எலிமெண்ட்டும் கூட வரிசையா பேர் பண்ணிட்டு ஆர்டர் பேரா முடிச்சு பண்ணாட அடுத்த எலிமெண்ட்டுக்கு போகணும். இப்போ m, m போட்டாச்சு. m, n. சரி, அடுத்தது இப்போ m ஓட பேர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ n எடுத்துக்கலாம். n எடுத்துட்டு n, m அப்புறம் n, n புரியுது இல்லையா? அவ்வளவுதான். இதான் வந்து A cross A.
சரி, அகைன் இன்னும் ஒரு செட் இருக்கு நமக்கு. பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பி வந்து என்னது? நல் செட்டு. கிராஸ் ஏ, ஏ வந்து என்ன? எம் கமா என். இப்போ பி கிராஸ் ஏனால என்ன அர்த்தம்? செட்டு பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை எடுத்து ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட் கூட பேர் பண்ணி என்ன எழுதணும்? ஆர்டர் பேர் எழுதணும். ஆனால் செட்டு பி வந்து நல் செட்டாக இருக்கிறனால நமக்கு இதில் எந்த எலமெண்ட்டுமே இல்லை. எலமெண்ட் இருந்தால் தானே நம்ம பேர் பண்ணி ஆர்டர் பேர் எழுத முடியும். ஆனால் இங்கே எலமெண்ட்டே இல்லைன்றதுனால என்ன செய்ய முடியாது? நம்ம ஆர்டர் பேர் எழுத முடியாது. அதனால் பி கிராஸ் ஏன்றது என்ன செட்டாக இருக்கும்? நல் செட்டாக இருக்கும். சரியா? இந்த ஒரு கான்செப்ட் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த நல் செட் கூட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க நமக்கு ஒரு கான்செப்டாக கொடுத்துருக்காங்க, புக்லையும் கொடுத்துருக்காங்க. கேர்ஃபுல்லாக போடுங்க. தேங்க்யூ.